வெல்கம் டு கைலாஸ் கறி வேல்ட். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் வந்து அருமையான ரெசிபியுமா வந்திருக்கேன். அது என்னென்னா, அவலும் பொட்டுக்கடலையும் வச்சு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். என்ன ஸ்நாக்ஸ்னால் அது முறுக்கு தான். முறுக்கு வந்து நிறைய டைப்பில் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இது வந்து கொஞ்சம் வெரைட்டியாக பண்ண போகிறோம். ஓகே, இப்போ கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பண்ணதும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்கள், அதுக்காக ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு பச்சரிசி மாவு, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு 1/2 கப் அவல், 1/2 கப்பு பொட்டுக்கடலை. அவல் வந்து வெள்ளை அவல், சிவப்பு அவல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு சல்லடையில் போட்டு நல்லா சலித்து பச்சரிசி மாவு கூட சேர்த்துடலாம். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் எள்ளு, கருத்த எள்ளு, வெளுத்த எள்ளு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கணும். சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 2 டீஸ்பூன் சூடான எண்ணெய் அதையும் சேர்த்துட்டேன். நம்ம முறுக்கு பண்ணுறதுக்கு வச்சுருப்போமே அந்த எண்ணெய் தான். அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம். நிறைய முறுக்கோட வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அது தோசை மாவு வச்சு நம்ம நல்ல நீட்டாக கிறிஸ்பியான முறுக்கு பண்ணினேன். அது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு 10 நிமிஷத்துலேயே பண்ணிடலாம். நிறைய சாமான்லாம் வாங்க தேவையில்லை. அப்புறம் வந்து பொட்டுக்கடலை வச்சு அரிசி மாவோட சேர்த்து பண்ணலாம். சுத்து முறுக்கு பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி நிறைய டைப்ல முறுக்கு பண்ணியிருக்கிறேன் நான். இப்போ வந்து வித்தியாசமாக கொஞ்சம் அவலி சேர்த்து பண்ணுறோம். இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அது பண்ணி சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அதை பற்றி. சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸாக இருக்கட்டும். ஏன்னா நம்ம முறுக்கு புழியும் போது ஈஸியாக ஃப்ளோவாக விழும். அதுக்காகத்தான். பாருங்கள், இந்த மாதிரி 3 ஹோல்லது தான் முறுக்குக்கு சாதாரணமாக நம்ம எடுக்கிறது நல்லது. அது இல்லைன்னா நீங்கள் இந்த சின்ன ஹோல் உள்ளதை எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதுவும் நல்ல முறுக்கோட ஷேப்பும் இருக்கும், டேஸ்ட்டும் கொஞ்சம் கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாவு எடுத்து வச்சு நம்ம வந்து முறுக்கு பண்ணிட வேண்டியதுதான். இப்போ நான் வந்து 1 கப் மாவு தான் எடுத்துருக்கேன். அதனால் கொஞ்சமாக தான் இருக்குது. தேவைப்பட்டால் நீங்கள் எல்லாமே மெஷர்மெண்ட்டை கூட்டிக்கிட்டால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒரு பிளேட்டில் கொஞ்சம் ஆயில் வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து அந்த முறுக்கை புழிஞ்சிடலான்னு நினைக்கிறேன். இல்லை உங்களுக்கு பிளாஸ்டிக் பேப்பர்லேயும் பண்ணலாம். இல்லை ஒவ்வொரு இந்த ஆப்பையாக எடுத்து அந்த ஆப்பைக்கு மேலேயும் வச்சுட்டு சட்டாப்பை அந்த மாதிரி கண்ணாப்பை அதுலாம் முறுக்கை புழிஞ்சு விட்டுட்டு எண்ணெயில் அப்படியும் போட்டுடலாம். பாருங்கள், உடஞ்சி போகாமல் ஃப்ளோவாக வருது பார்த்தீங்களா? உங்களுக்கு இது இப்படி பண்ணும்போது உடஞ்சி போச்சுன்னா நீங்கள் வந்து மாவில் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சிடணும். தண்ணி கம்மியாக இருந்தால் தான் அந்த மாதிரி அது கட்டாயி போகும் நம்ம இப்படி பண்ணும்போது. இது வந்து கரெக்டாக இருக்குது, அதனால் நீட்டாக இந்த மாதிரி பண்ண முடிஞ்சுது. இனி நாம் இதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துட வேண்டியதுதான். எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். சூடாகாமல் போட்டிங்கன்னா நிறைய எண்ணெய் குடிச்சிடும். பாருங்கள், பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. கொஞ்சம் பபிள்ஸ் அடங்கட்டும். பாருங்கள், இப்போ நாம் திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு அந்த சைடும் நல்லா வேக வச்சு கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே நம்ம மாற்றிட வேண்டியதான். சீக்கிரமாக பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? 10 நிமிஷம் கூட தேவையில்லை. முறுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரியே மீதி உள்ளது எல்லாமே பண்ணிடலாம். பார்த்தீங்களா, எண்ணெயே ஆகாது. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது எண்ணெயே பிடிக்காது. அடுத்தது நான் இந்த மாதிரியே சேர்க்குறேன். இந்த மாதிரியே பிளேட்டில் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு இதுதான் கொஞ்சம் வசதியாக இருக்குது இப்படி போடுறதுக்கு. டைரெக்டாக நீங்கள் எண்ணெயில் போடும்போது கையில் வந்து சூடு படும். பிகினர்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை விட இப்படி போடுறது நல்லது. ஃப்ரை ஆகட்டும், அதையும் எடுத்துடலாம்.
ரெடி ஆகிடுச்சு நம்ம முறுக்கு. இப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா என்னுடைய சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணோம், ஷேர் பண்ணோம், கமெண்ட் பண்ணோம் மறந்துடாதீங்க. அடுத்த நல்ல ஒரு ரெசிபியுமா மீண்டும் சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ.